போகிறோம். சங்கீதம் 91 9 முதல் 16 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து உரத்த சத்தமாக வாசித்து கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 91 9 முதல் 16 வசனங்கள் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 91 9. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே எங்களுடைய இருதயத்தில் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய இருதயத்தை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுவீராக. என்னுடைய செவிகளை ஆயத்தம் பண்ணுவீராக. தேவரியோட வார்த்தைகள் தகப்பனை விதைக்கப்படும் பொழுது 30 60 100 பலன் கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் உட்காரலாம். நான் அவனை கனப்படுத்துவேன். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தம். கர்த்தர் சொல்லுகிற வசனங்களை நம்ம கேட்டு பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்காக எழுதி தந்திருக்கிற வாக்கு தத்த வசனங்கள். ஆக இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இன்றைக்கு சங்கீத புஸ்தகம் 91:15 இருந்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தமாக நான் அவனை கனப்படுத்துவேன் என்கிற செய்தியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவரீ சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்காக எழுதி தரப்பட்ட வார்த்தைகள். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்பாதிருந்தாரானால் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பது இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை யாருமே அதை இன்னும் அதிகமாக மாற்றி கொடுக்க முடியாது. அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக நல்ல உறுதியுள்ளவர்களாக மாற்ற முடியாது. அதில் உள்ள எதையும் எடுத்து போட முடியாது. கர்த்தர் அந்த வார்த்தைகளை மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாகிய ஒரு பொன் பாலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வசனம் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனங்களை நம்ம விசுவாசியாதபடிக்கு சத்துரு பல விதங்களில் நம்முடைய இருதயங்களை கிரியை செய்கிறது உண்டு. அவன் சொல்லுவான், இந்த இதெல்லாம் ஜெபிக்க கூடாது, இது யாருக்கோ கொடுத்த வார்த்தைகள் என்று சொல்லுவான். அப்படியே பல காரியங்களுடைய இருதயத்தில் பேசுகிறபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை நம்ம ஜெபிக்காமல் இழந்து விடுகிறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறபடினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் வைத்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நமக்கு கேட்ட அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவனை கனப்படுத்துவேன். இந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் ஆபத்திலே, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைப்பேன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு புரிகிறது, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது, அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் யோசித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு படி மேலாக சென்று அவனை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நான் அவனை கனப்படுத்துவேன் என்பதாக எழுதி தந்திருக்கிறார். இது இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசனமாகிய வார்த்தை. ஆகவே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து அதற்காக நம்ம ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை உள்ளவைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்றாக நேசிக்கிறவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாக நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நிபந்தனைக்கு உட்பட்டதாக நாம நடந்து கொள்ளும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தாமாகவே வந்து நம்ம மேலே பலிக்கும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த குறிப்பிட்ட வசனத்தை குறித்து ஆராய்ந்து இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வதற்காக நிபந்தனைகள் என்ன என்பதை நம்ம தியானித்து அந்த நிபந்தனைகளின் படியாக வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள போகிறோம். அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளின் மகத்துவமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வார். அவர் மாறாத தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒளிந்து போவது இல்லை என்பதாக வேதம் நமக்கு எழுதி தந்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். நம்மை கனப்படுத்துவது அவருடைய சித்தம். நம்மை கனப்படுத்துவது அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஆகையினாலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக நம்ம ஜெபிக்கலாம். தாவீது ராஜா ஒரு காரியத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார் தேவனுடைய சமூகத்தில். நான் இம்மட்டுமா வருவதற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் கர்த்தாவே, ஆனாலும் நீங்க சொன்னீங்க என்னுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி நீங்க பேசுறீங்க அல்லவா, ஆகையினாலே இந்த விண்ணப்பத்தை நான் செய்வதற்கு எனக்கு மன தைரியம் வந்தது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், நீங்க தான் சொன்னீங்க உன்னுடைய மகனை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன், அவன் எனக்கு என்று ஒரு வீட்டை கட்டுவான், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்றெல்லாம் இங்க சொன்னீங்களே, அது உம்முடைய வார்த்தை அல்லவா, ஆகையினால நான் தைரியமாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும் என்று அவர் ஜெபிக்கிறார். எவ்வளவு பாருங்க விசுவாசம் என்று சொல்லி. அப்ப இந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவர் நமக்கு என்று கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்திலே நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனிதன் மொர்தெகாயை தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இந்த மனிதன் வருகிறான். ராஜாவை பார்க்க வேண்டும், இந்த மொர்தெகாயை தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்வதற்காக அவன் வருகிறான். ஆனால் அன்றைக்கு இரவில் பார்த்தால் இந்த ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. ஆகவே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற புஸ்தகத்தை கொண்டு வந்து அவளை வாசித்து சொல்லி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ராஜா. அப்பொழுது அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு காரியம் அவனுடைய கவனத்துக்கு வருகிறது. அதில் எழுதப்பட்டது, ஒரு ராஜாவின் மேல் கொலை செய்வதற்காக 2 பிரதானிகள் முயற்சி செய்தார்கள். அதை மொர்தெகாய் தான் தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாற்றினான் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி, இந்த மனிதனுக்கு இதற்காக ஏதாவது ஒரு கனம் செய்யப்பட்டதா, இந்த மனிதனுக்கு யாராலும் ஒரு மரியாதை செய்தார்களா, ஒரு வெகுமானம் கொடுக்கப்பட்டதா இல்லையா என்கிற கேள்வி அந்த ராஜாவுடைய உள்ளத்திலே வந்தது. வந்தவுடனே கேட்கிறார் எல்லாரையும் பார்த்து, அவனுக்கு இதற்காக ஏதாவது செய்யப்பட்டதா என்று சொல்லி அவர் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே சமயத்திலே ஆமான் வந்து வெளியே இருக்கிறான், அதே மொர்தெகாய் தூக்கிலே போட சொல்லுவதற்காக. ராஜா அவனை வர சொல்லுங்கள் சொன்ன உடனே இந்த ஆமானை உள்ளே அழைத்து வருகிறார்கள். அப்போ முதலாவதாக வந்து இந்த ஆமான் பேசுவதற்கு முன்பாகவே ராஜா ஒரு கேள்வியை ஆமான் இடத்துல கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்வி இதுதான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு தெளிவாக அவர் கேட்கிற கேள்வி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆமான் இதை கேட்ட உடனே அவன் நினைத்துக் கொள்ளுகிறான், என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று சொல்லிக்கொண்டு அவன் அதற்கு ஒரு பதிலை அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்ய வேண்டும், ராஜா ஏறுகிற குதிரை கொண்டு வரப்பட வேண்டும், ராஜாவுடைய சிரசிலே வைக்கிற ராஜ முடி கொண்டு வரப்பட வேண்டும், ராஜாவுடைய ராஜ வஸ்திரங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை வஸ்திரங்களினால் ராஜா முடியினாலே அலங்கரித்த பின்பு அவனை இந்த ராஜா ஏறுகிற குதிரையில ஏறி கொண்டு சென்று நகரம் எங்கும் அழைத்து சென்று ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக சொல்லப்பட வேண்டும் என்று ஆமான் பதில் சொல்லுகிறான். சொன்ன உடனே ராஜா சொல்லிட்டாரு, சரி நீ போய் எல்லாத்தையும் ஒன்றும் குறையாம மொர்தெகாய்க்கு பண்ணிட்டு சொல்லிட்டாரு. அவன் எதிர்பார்க்கவில்லை, அவன் வெட்கத்தோடு சென்று எல்லாத்தையும் செய்தானா. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு ராஜா தன்னை போல இவன் தான் ராஜாவாக இருக்க முடியும் என்று விளங்க பண்ணும்படியாக ஒரு சாதாரண பிரஜைக்கு அவ்வளவு தூரம் ஒரு கனம் மரியாதை செய்ய முடியும் என்று சொன்னால் ராஜாதி ராஜாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வாரா மாட்டாரா? ஹல்லேலூயா! நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னை கனம் பண்ண விரும்புகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு அற்ப ராஜா செய்த காரியம், ஒரு தன்னுடைய சாதாரண பிரஜையை அலங்காரம் செய்து ஒரு ராஜாவை போல ஒரு கனம் பண்ண ஒரு பெரிய கனத்தை கொடுத்தது அந்த ராஜாவுடைய காரியம். ஆக நம்முடைய தேவன் அதை காட்டிலும் அதிகமாக தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ண விரும்புகிறவர். அதற்காக அவர் காத்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து, அந்த மனிதனை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுதே வேதம் இப்படி சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான் என்பதாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாகவே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான், அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அதன் பின்புதான் அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியங்களை அந்த வேதம் நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது. அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டு இருந்தாள். ஆனால் அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஆகவே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படியா ஜெபித்தால் கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு சாதாரணமாக வைத்து அவர் வெட்கப்பட்டு போக இடம் கொடுக்கிறவர் அல்ல. ஏதோ அடிமட்டத்தில் இருக்கிறவா இருந்து நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நாம் நம்முடைய சொந்த செய்கைகளினாலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முடிவுகளினாலே நாமே அடிமட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். தேவன் வைத்திருக்கிற மேல்மட்டத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அது நம்முடைய காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பொழுது வெறுமையாக திரும்பி வருகிறது இல்லை. அவர் ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வம்சங்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நீ யோசித்து பார்க்கணும், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை செல்வ சீமாதனாக மாற்றுவேன்ப்பா, உனக்கு நல்ல தலைமுறையை தருகிறேன் என்று மாத்திரம் சொல்லி நிறுத்திவிடவில்லை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக நம்முடைய தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை எப்படியாகிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிற காரியம். So today the Lord desires to bless each and every one of us, just like how he desired to bless Abraham when he obeyed the commandment of the Lord, when he believed in him. Today the Lord desires to bless his children like Jabez when he prayed with faith, asking God to help him. Today our God is mighty and able and willing to bless his children much more than what King Ahasuerus could do to Mordecai, a very ordinary citizen. ஆக இந்த ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்வது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் கர்த்தர் நிபந்தனைகளை பின்வைக்கிறார். அந்த நிபந்தனைகளை நம்ம அறிந்து கொண்டு யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் கனம் இருக்கிறதா? எல்லாரும் உயரத்தில் இருக்கிறார்களா? எல்லாரும் மரியாதை செய்யப்பட்டிருக்கிறார்களா? எல்லாருடைய பெயரும் பெருமைப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் சொல்கிற நியமங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், என்னுடைய சமூகத்திலே கர்த்தாவை நீர் கனம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் கேட்டு ஜெபித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் யாரை கனம் பண்ணுகிறார்? வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து. இந்த மனிதனுடைய பெயர் ராஜாவாகிய யோசபாத். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்பதாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ராஜா எல்லாரும் கனம் பண்ணினார்கள். எல்லாரும் அவனுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் அவரை வணங்கினார்கள். அவன் மிகவும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக அவனுக்கு இருந்தது. இது ஏன் அவனுக்கு இருந்தது என்பதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரத்திலே 3வது வசனத்தின் தொடக்கத்தில் இருந்து அதை குறித்து கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்ததாம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீதிமானாக இருந்தான். ஹல்லேலூயா. God blessed Jehoshaphat because he was a righteous man. He did not walk according to the precepts of the days of his kingdom. He did not walk according to the culture of the kingdom on those days. He did not walk according to the wickedness of many of the kings who ruled before him, but he walked according to the ways of King David, so that his heart was direct with him. கர்த்தருடைய இருதயத்தை பார்த்த பொழுது அவனுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருந்ததை கர்த்தர் அறிந்து கொண்டார். அவன் நீதி உள்ளவனாக இருப்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த யோசபாத் என்கிற ராஜா ஜெபிக்கிறவராக இருந்தார். தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து 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 தன்னுடைய காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் யுத்தத்தில் சிறந்தவராக இல்லை, அதனுடைய வாழ்க்கையில் ஏதோ அதிகமான வல்லமை உள்ளவராக அவர் இல்லை. ஆனால் அவர் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது. ஏனென்று சொன்னால் அவர் தேவனை தேடினார், பரிசுத்தமாக இருந்தார், இருதயம் தேவனுக்கு முன்பாக நேராக இருந்தது. ஹல்லேலூயா. உசியா என்கிற ராஜாவை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. இந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவை கற்று அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் உயரமான ஒரு இடத்துக்கு வந்த உடனே
அந்த உசியாவுடைய இருதயம் மேட்டிமை கொண்டது என்று வேதம் எழுதி தருகிறது. ஆக இந்த உசியா என்ன செய்தார்? நான் ராஜாவாக தான் இருக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருக்கு ஆராதனை செய்கிறதான ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாகவும் நான் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவரே யோசித்துக் கொண்டார். கர்த்தரை அழைத்ததல்ல, ஆனால் அவரே யோசித்துக் கொண்டார். எல்லாருக்கும் முன்பாக நானும் செய்ய வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு அவரே ஆலயத்துக்குள்ளாக சென்று தேவனுக்கு தூபம் காட்டினாராம், ஒரு ஆசாரியனை போல. அந்த வினாடியில் கர்த்தரை அடித்த போது அவர் உடனடியாக குஷ்ட ரோகம் நிறைந்தவராக மாறினார். அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். தனியாக இருந்துதான் ஒரு வாழ்க்கை மீதியாக கழிக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு தூரம் ஒரு மேட்டிமையினாலே விழுந்து போன ராஜா அந்த உசியா ராஜா. ஆனால் அதே உசியா ராஜாவை நாட்களிலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். வேதம் சொல்லுங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உசியா ராஜா அக்கிரமத்தால் தண்டிக்கப்பட்டு அவர் மரித்து போய்விட்டார். அந்த சமயத்திலே ஏசாயா தேவனுடைய சபையில் வந்து நிற்கும் பொழுது இந்த எல்லா தேவ தூதர்களும் கர்த்தரை ஆராதனை செய்கிறதை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய இருதயம் கர்த்தரால் நிரம்பினது. அவருடைய உள்ளத்தை யோசித்த ஒரே காரியம் அதுதான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி. இந்த எல்லா தேவதூதர்களையும் பார்க்கும்போது அவங்க 2 செட்டைகளால் பறக்கிறார்கள், 2 செட்டைகளால் கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 செட்டைகள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஏசாயாவுக்கு தோன்றினது, நான் எவ்வளவு அநீதி உள்ளவன், என்னுடைய வாயிலே அசுத்தம் இருக்கிறது, என்னுடைய இருதயத்திலே அசுத்தம் இருக்கிறது என்பதை அவர் உடனடியாக உணர்ந்து கொண்டார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த யோசபாத் ராஜா அந்த உசியா ராஜாவை போல் அல்ல, தேவனை பின்பற்றுகிற நீதிமானாக நடந்தபடினாலே தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களில் தேவனுக்காக நீதியாக நடக்காமல் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். மேட்டிமை நிறைந்திருக்கிறதா? அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுப்புக்கு வந்து விட்டால் போதும், ஒரு கடமை வந்து விட்டால் போதும், ஏதோ பெரிய மேட்டிமையாக மாறி விடுகிறார்கள். கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அந்த இருதயத்தை பார்த்துதான் அவர் கனத்தை தருகிறவர். ஏன் சிலரை அவர் கனப்படுத்துவதில்லை? அவருடைய இருதயங்களை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தின் அரியணையை நீங்கள் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தின் அரிமனை அந்த சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உடைய இதயத்துக்குள்ளாக வர வேண்டும், நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம சொல்லுகிறோம், என்னுடைய இதயத்தின் அரியணையிலே நான் அமர்ந்திருப்பேன், நீர் எனக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நாம சொல்லி விடுகிறோம். நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா தேவனாலே அழைக்கப்பட்டவர். முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த ராஜாவுடைய கையிலே கர்த்தர் அடிமையாக விற்று போட்டு விட்டார். ஏன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதை தண்டிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா செய்த எல்லாம் வாய்த்தது. அவரை என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். ஆனால் பாருங்க, ஒரு நாளிலே அந்த நேபுகாத்நேச்சாரோட வாழ்க்கையிலே இருதயத்திலே தான் ஒரு எண்ணம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் தன் அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தான் இந்த சுற்றில் உள்ள எல்லா நகரத்தையும் பார்த்த சொன்ன காரியம் இதுதான், இதோ இது என் ராஜ்யத்தின் வல்லமைக்காக, என் மகிமை பிரதாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். உடனடியாக தேவனுடைய தண்டனை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. மனுஷரின் தள்ளப்பட்டாய், கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை உண்டாயிற்று, இதோ நீ மனுஷரில் தள்ளப்படுகிறாய், உன் மேலே ஒரு காலங்களும் அரை காலமும் செல்ல வேண்டும், உன்னதமானவருடைய ராஜ்யம் நிலைநிற்கிறது நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு மிருகத்தை போல மாறி போய்விட்டார். எந்த நாளிலே அவர் தன் மனமேட்டிமை விட்டு திரும்பினாரோ, எந்த நாளிலே அவர் புரிந்து கொண்டாரோ, உன்னதமானவராகிய தேவன் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதில் அதிகாரி ஆக்குகிறார் என்று எப்பொழுது அவர் அறிக்கையிட்டாரோ அப்பொழுதுதான் அவருக்கு மறுபடியும் அந்த கனம் திரும்பி வந்தது. ஒரு ராஜாவுடைய முக கலை அவருக்கு வந்தது. மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்ப கர்த்தர் எல்லா இருதயங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருடைய இருதயம் நீதியாக இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தை அரியணையை உங்களையே வைத்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்களே யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நானே இதை செய்தேன் என்று சொல்லுகிறீர்களா? தேவன் இதை செய்தார் என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துகிறீர்களா? அவர் அதைத்தான் யோசித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, யாருடைய இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக நீதியாக நடந்து கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவன் பார்த்த பொழுது நோவாவின் நாட்களிலே கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நோவாவே, இந்த சந்ததியிலே உன்னை நான் எனக்கு நீதிமானாக கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். சொல்ல காரணம் என்ன? இந்த நோவாவை பார்க்கும் பொழுது எல்லாரும் இவன் ஏதோ ஒரு ஒன்றும் தெரியாதவன் என்று சொல்லி இருப்பார்கள். இந்த நாட்களில் ஒரு சந்தோஷமா இருப்பதற்கு, ஒரு இஷ்டப்படி நடந்து எல்லாம் ஜாலியா இருப்பதற்கு அவருக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருப்பார்கள். Everyone would have said he does not know how to walk according to the culture. He is not really doing all these indulgences that we know and we enjoy in this world. They would have talked bad of him, thinking that he is naive in his life.
But you know what? God was looking at his secret. He was looking at what was going on in his heart. And he was looking to see who was the righteous among all the people. He chose only that Noah who was righteous in his heart. இந்த உங்களுடைய உள்ள இருதயத்தை நீ யோசித்து பாருங்க. இந்த இருதயத்தை தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு தாவீதை கதை தேடி பார்த்தார் அல்லவா? எந்த மனிதனுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கு பார்த்தார் அல்லவா? That same God is looking to see who he could honor, whose heart is pure before him and walking in righteousness. இந்த உலகத்துல எல்லாம் அவங்க சொல்லலாம், இந்த உலகத்தின் கலாச்சாரம் வேறு விதமாக சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது, இந்த யோசபாத்தை போல நீதியாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது, அவர் நீதிமானாய் இருந்தபடியினாலே. இரண்டாவதாக கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறார்? வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே இந்த காரியத்தை கர்த்தர் தெளிவாய் நமக்கு என்று கற்றுத்தருகிறார். சொல்லுகிற காரியம் என்ன? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய சமூகம் விரும்புகிற காரியம் என்ன? நாம் முதலாவதாக அவரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியின் பின்னணியும் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். ஏலி என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்திருந்தார் ஊழியத்திற்காக. அந்த ஏலி ஒரு ஆசாரியராய் பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள், ஓப்னி, பினகாஸ் என்கிற 2 மகன்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த 2 மகன்களும் அக்கிரமமாய் நடந்து கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை விட்டு தங்களுக்கு என்று கனத்தை எடுத்துக்கொண்டார்கள். கொண்டு வரப்படுகிற காணிக்கைகளை தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அவள் எண்ணினார்கள். தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லி இருந்தார், ஆசாரியராக இருப்பதற்கென்று ஒரு சம்பளத்தை வருகிற காணிக்கைகளில் இருந்து எடுத்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஆசாரியர்கள் செய்த காரியம் என்ன? எல்லாவற்றுக்கும் முன்பாக தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு தங்களையே அவர்கள் கொழுக்க பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை கர்த்தர் பார்த்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். அவர் சொல்லுகிறார் ஏலியை பார்த்து, நான் உன்னையும் உன்னுடைய தகப்பன் வம்சத்தாரையும் என்றென்றைக்கும் ஆசாரியாக இருப்பதாக நான் தெரிந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் நான் அப்படி செய்வது இல்லை. நான் வேறொரு ஆசிரியரை எழுப்பி தரப்போகிறேன், உன்னை நான் நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவர் செலுத்தாதபடினாலே கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம், அவனுடைய வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்த கனத்தை கொடுக்காதபடி நான் மனம் மாறினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை குறித்தாகிலும், ஒரு ஜனத்தை குறித்தாகிலும், ஒரு தேசத்தை குறித்தாகிலும் நான் இப்படி சொல்லுகிறது உண்டு. நான் அவளை கட்டுவேன், அவளை நாட்டுவேன், அவளை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நான் சொல்லுகிறது உண்டு. ஆனாலும் அந்த மனிதனோ, அந்த ஜனமோ, அந்த ராஜ்யமோ என்னை விட்டு விலகி என்னுடைய வழிகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்திலே நான் அழிப்பேன், அவனை கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லி துன்மார்க்கரை குறித்து நான் சொல்லுவது உண்டு. ஆனால் அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி மனம் திரும்பினால் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தண்டனையை செய்யாதபடிக்கு மனம் மாறி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக கர்த்தர் விரும்புகிறது என்ன? நம்மை குறித்து ஒரு நிபந்தனையை அவர் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன் என்பதற்காக உன் இஷ்டப்படி நடக்க முடியாது. நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் என்பதற்காக உன்னுடைய சொந்த சித்தத்தின்படி நடக்க முடியாது. நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், நாம் நடந்து கொள்கிற வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள் நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்கோ சாபங்களுக்கோ காரணங்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் சொன்ன காரியம் இதுதான், என்னை கனம் பண்ணுவதை தான் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவர்களை நான் கனம் பண்ணுவது இல்லை என்பதாக கர்த்தர் தெளிவாய் நமக்கு என்று கற்றுத் தருகிறார். அப்ப அவரை எப்படி கனம் பண்ண வேண்டும்? தேவாதி தேவனை கனம் பண்ணுவது எப்படி? முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறது, எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறாராம். அப்ப தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். Don't take him for casually. Don't just take him as a casual person that you can do whatever you want. Don't think that you can fool God. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாராம். நம்மளோட சமூகத்தில் இஷ்டப்படி நடந்து கொள்ள முடியாது, என்னுடைய இஷ்டப்படி தான் செய்வேன் என்று சொல்ல முடியாது. நான் தேவன் தானே, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள என்று சொல்லி நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் சொல்லுகிற காரியம் தெளிவாக அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை தான் நான் கனம் பண்ணுவேன். மல்கியா மூலமாக அவர் பேசி அவர் சொல்லுகிற காரியத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் நசல் பிடித்ததையும் ஊனமானதையும் கொண்டு வந்தாலும் அது
பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். குருடானவர்களை கொண்டு வந்து பலி செலுத்தினால் பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்கள். முடமாயர்களை பலி செலுத்தினால் பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்கள். அதை உங்கள் எஜமானுக்கு செலுத்துங்கள், உங்கள் ராஜாவுக்கு செலுத்துங்கள், அவன் உங்களில் பிரியமா இருப்பானோ என்று கர்த்தர் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, இதுல கர்த்தர் ஜனத்தை பார்த்து கேட்கிறார். காணிக்கைகளை குறித்து அவர் மனமாய் விரும்பி சொல்லுகிறதல்ல. Attitude is what he is talking about. You have a higher, better attitude for your managers. You have better attitude towards your authorities, that you are afraid of them. You want to do right things so that you will not be punished, but you think that it is casual, you can do whatever you want when it comes to matter of God. It is not like that. You cannot come to the church and expect something else and go to work and behave differently because you are under authority. When you are coming to the church, you are under authority of the Lord. அவர் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்படுகிற கனம் எங்கே என்று அவர் கேட்கிறார். இஷ்டப்படி நடந்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எண்ணி உங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறது தான் அவரை கனம் பண்ணுகிறது தான். முதலாவதாக அவருக்கு பயப்படுகிறது அவரை கனம் பண்ணுகிறது. இரண்டாவதாக அவர் விசுவாசிக்கிறது தான் நம்ம அவரை கனம் பண்ணுகிறது. அவர் சொன்ன வசனத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பல சமயங்கள் நம்ம சொல்லுகிறோம், கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம ஒரு பிளான் வைத்துக் கொள்ளுகிறோம். அவர் சொல்றாரு, ஆனால் இன்னொரு சைடில் வேற ஐடியா வச்சுக்கலாம், இருக்கும் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம் என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு 100க்கு 100 கீழ்ப்படிகிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். பல சமயம் அந்த விசுவாசம் நமக்கு வருவதில்லை. மோசே ஒரு பெரிய தேவாதி தேவனுடைய ஒரு ஊழியக்காரர், உன்னதமானுடைய ஊழியக்காரர். அவரை பார்த்தா வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போய் இந்த மலையை பார்த்து பேசு, நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலுடைய கையில் இருக்க வேண்டும். எல்லா இஸ்ரவேல் மக்களையும் கூடி வர செய்து இந்த மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். இந்த மோசே தேவனுடைய வழிகளை ஏற்கனவே பார்த்து ருசித்தவர், அற்புதங்களை பார்த்தவர், அற்புதங்களை செய்கிறதிலே தேவனுக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் பாருங்க, அந்த ஒரு அவசரத்தில் அந்த எல்லா ஜனங்களையும் பார்த்து மேல் வந்த அந்த ப்ரெஷரில் அவர் சொன்ன காரியம், சென்ற அந்த மலையில நின்று இஸ்ரவேல் புத்திரை பார்த்து கேட்கிற, கலகக்காரரே, நாங்கள் உங்களுக்கு என்று இந்த மலையிலே தண்ணீர் புறப்பட்டு வர பண்ணுவோமோ? அதை ஒரு கேள்வியாக கேட்டு தன்னுடைய கையில் இருந்த கோலை வைத்து கண்மலையை அடித்தார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்தும்படியாக நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்று கர்த்தர் சொன்னார். நான் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ பேசு, உனக்கு தரும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அந்த வசனத்தை விசுவாசிக்காம ஜனங்களுக்கு முன்பாக நீ கேள்வி கேட்டாய், உன்னுடைய கோலை வைத்து அடித்தாய் அல்லவா? நான் சொன்ன வார்த்தை விசுவாசிக்காதபடினாலே என்னை கனப்படுத்தலை. ஆகையினாலே நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நீ பிரவேசிப்பது இல்லை. நான் என்னுடைய இஸ்ரவேல் மக்களை கொண்டு போக போகிறேன்ப்பா, ஆனால் உனக்கு இனிமேல் போக முடியாது. யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் என்று யோசித்து பாருங்க. சின்ன காரியம்தான், ஆனால் அவரை 100% விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அவரை விசுவாசிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்லுகிறாரே, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை கனப்படுத்த முடியும். அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது, எப்படி கனம் பண்ணணுமா? நீதிமொழிகள் 3:9 சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ அவர் கனம் பண்ணுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நான் எஜமானால் எனக்கு கொடுக்கப்படுகிற கனம் எங்கே, பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக அவர் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமா? ஏன் கர்த்தர் அதை விரும்புகிறார்? ஏன் கர்த்தர் பணம் இல்லையா? அவருக்கு எல்லா மலைகளில் உள்ள மிருகங்கள் விலகெல்லாம் அவருடையவைகள் ஆயிற்றே. எதற்கு அவர் கேட்கிறார்? அவருடைய இருதயத்தின் தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிற தேவன். He is asking for us to see, would we prioritize and believe that he is the one who has given us all the blessings. அதை நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதா என்பதற்காகத்தான் அதை கேட்கிறார். சொல்லுகிற காரியம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ எப்படி அவரை கனம் பண்ண வேண்டும்? அவருக்கு பயப்படுகிறதுனால நம்ம அவரை கனம் பண்ண வேண்டும். அவரை விசுவாசிக்கிறதுனால அவரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய விளைவின் முதற் பலனை அவர் கொடுக்கிறதுனால, கர்த்தாவே நீதான் எனக்கு இதை தந்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதன் மூலமாக அவரை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறார்? முதலாவதாக கர்த்தர் நீதிமான்களை கனப்படுத்துகிறார். இரண்டாவதாக யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். மூன்றாவதாக அவர் யாரை கனம் பண்ணுகிறாராம்? வேதம் சொல்லுகிறது,
யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்திலே தாழ்மை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிற. இருதயத்திலே ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இயேசுவை போல இருக்கிற ஒரு மனத்தாழ்மை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஏதோ தாழ்மை என்று சொன்னால் ஏதோ ஒரு வித்தியாசமாக உடைகளை உடுத்தி கொண்டு தாழ்மையாக வெளிப்படுத்துவது என்பது தாழ்மை அல்ல. நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நன்றாக தேனொழுக பேசுகிறதுனாலே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக காண்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் விரும்புகிற மனத்தாழ்மை, உள்ளத்தில் நமக்கு தாழ்மை இருக்கிறதா என்பதை கர்த்தர் எதிர்பார்த்து அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தெய்வாதி தேவன் அல்லவா? அவர் எல்லாவற்றையும் விட்டு, பரலோகத்தை எல்லா மேன்மைகளையும் விட்டு, தன்னுடைய எல்லா தேவத்துவத்தையும் விட்டு இந்த பூமிக்கு ஒரு சாதாரணமான மனிதனாக வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து தன்னையே அவர் தாழ்த்தினார். அதே தாழ்மையை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் கூட பாருங்க, மேலறையிலே அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கலற்றி வைத்துவிட்டு ஒரு சிலையை எடுத்து தன்னை சுற்றி கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவவும் அவருடைய கால்களை தண்ணீரினாலே துடைக்கவும் அவர் தொடங்கினார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. பார்க்கும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, அவர் பார்த்து நீ இதை செய்யலாமா என்று சொல்லி. அப்போ இயேசுவுக்கு போதித்து கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். நீங்கள் என்னை ஆண்டவரே என்று அழைக்கிறீர்கள், என்னை போதகரே என்று அழைக்கிறீர்கள், என்னை மேசியா என்று அழைக்கிறீர்கள், அதெல்லாம் சரிதான், நான் அவர்தான். ஆனால் ஆண்டவரும் மேசியாவும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்களும் உங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த தாழ்மையை குறித்து பேசி கற்றுக் கொடுத்தார். நீங்க யோசித்து பாருங்க, வாழ்க்கையிலே உள்ளத்திலே அந்த தாழ்மை இருக்கிறதா? எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி நம்மை அதிகப்படுத்திக் கொள்ளுகிறோமா? தேவன் அந்த தாழ்மையை எதிர்பார்த்து யாருடைய உள்ளத்திலே அந்த தாழ்மை இருக்கிறதோ அவர்களை தான் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய இருதயம் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கு. எந்த மனிதனுடைய வெளிப்படையான தோற்றத்தை அவர் நோக்கி பார்க்கிறது இல்லை. நீங்க நன்றாக ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா, நன்றாக படித்திருக்கிறீங்களா என்று கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உங்களுடைய இருதயம் நான் உங்களை வைக்க வேண்டிய கனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதா என்று அவர் சோதித்து பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, சவுலுடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது அவன் பாவம் செய்தபடினாலே அவனை ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் நிராகரித்து தள்ளிவிட்டார். அதன் பின்பு சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேல் நீ எழுந்து வா, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின இந்த சவுலை குறித்து எந்த மட்டும் நீ தூக்கித்துக் கொண்டு இருப்பாய், நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போய் ஈசாயுடைய குமாரர்கள் ஒருவனை எனக்காக நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். ஏற்கனவே அந்த ஈசாயுடைய குமாரர்களிலே 7 பேரிலே முதல் 2 பேர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போனவர்கள், ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொண்டவர்கள், யுத்த வீரராக இருந்தவர்கள். அப்பதான் வருகிறார் சாமுவேல் இருந்து பார்க்க வருகிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைலாம் அழைத்து ஒரு அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் எல்லாரையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டார், இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறேன், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அதன் பின்பு எல்லாருக்கும் கடைசி யாருமே உதவாதவன் என்று எண்ணின ஒரு தாவீது, சிறுவனாக இருந்த தாவீது, அவன் அழைத்து கொண்டு விட கர்த்தர் சொன்னார், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த மனதிலுள்ள தாழ்மையை தான் அவர் அறிந்து கொண்டார். இந்த தாவீது எப்பொழுது தாழ்மையாக இருப்பார் என்பதை அவருக்கு அறிந்து கொண்டார். இந்த தாவீது எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி கொண்டு தேவனுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாக போராட மாட்டார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இந்த தாவீது தான் கடைசி வரைக்கும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வார் என்பதை குறித்து அவருக்கு தெரிந்திருந்தது. அவருடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தது உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்பட்டது உண்மைதான். ஆனால் அடிப்படையாக அவருடைய உள்ளத்தில் இருந்தது ஒரு மனத்தாழ்மையோடு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனம். அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்கிற ஒரு காரியம், அவர் என்னை திருத்தினால் நான் திருத்திக் கொள்வேன் என்கிற ஒரு மன பக்குவம் அவருக்கு இருந்தது. அவரை திருத்த வேண்டாம் விட்டுட்டு போற வாழ்க்கை கிடையாது, சாக்கு போக்கு சொல்லுகிறது கிடையாது. அவரு சவுல் சொன்னது போல நான் அவருக்கு தான் பலி கொடுப்புக்காக கொண்டு வந்தேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறவர்ல மனம் திரும்புகிறவர், அந்த மனம் திரும்புகிற அந்த தாழ்மை அவருக்கு இருந்தது. ஆகவேதான் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார், அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா! நீங்களே உங்களை யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்கு இருக்கிறதா? உங்களை குறித்து யாராவது ஒரு கரெக்ஷன் அனுப்பினால், ஒரு திருத்தத்தை அனுப்பி மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தர் பேசினால் அதை குறித்து சாக்கு போக்கு சொல்லாமல் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீ ஆயத்தமா இருக்காத பட்சத்தில் கர்த்தர் உங்களை கனம் பண்ண முடியாது. யார் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை தான் அவர் கனப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவர் பரிசேயர், நன்றாக கற்றுக்கொண்டவர், வேதத்தை அறிந்தவர். இந்த பரிசேயர்கள் வேதத்தின் காரியங்கள் எல்லாம் அறிந்து பைபிள் ஸ்டடி பண்ணினவங்க. அவர்களுக்கு தெரியாத காரியமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் ஜெபிக்கிறார், தேவனே
நான் அநேக பாவிகளைப் போலவும் இந்த ஆயக்காரனை போல இராததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறான். ஒரு ஆயக்காரன் போகிறான், அவனுக்கு வேதமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்தெல்லாம் ஒண்ணுதான், நான் பாவி, நான் பாவி, அது ஒன்றுதான் அவனுக்கு தெரியும். அதே வாழ நின்று அவன் வானத்துக்கு கண்களை ஏறெடுக்கும் துணியாதபடிக்கு 2 கைகளை மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று அவன் செபித்தான். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான் என்பதாக கற்று தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை கனம் பண்ணுவார்? அந்த மன தாழ்மை இருக்கிறவர்கள், அவளைத்தான் அவர் கனம் பண்ண முடியும். ஆக முதலாவதாக கர்த்தர் நீதிமான்களை அவர் கனம் பண்ணுகிறார். இரண்டாவதாக கர்த்தர் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். மூன்றாவதாக தாழ்மையாக இருக்கிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். கடைசி அவர் யாரை கனம் பண்ணுகிறாராம்? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நம்ம எல்லாரையும் குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தனியாக ஒரு வேலைகள் இருக்கிறது, தினந்தோறும் வேலைக்கு சென்று வருகிறோம், அநேக கடமைகளை செய்கிறோம், வீட்டிலே கடமைகள் இருக்கிறது. நம்மளை ஒரு என்ஜினியராக கர்த்தர் வைத்திருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கலாம், ஒரு டாக்டராக வைத்திருக்கலாம். பல விதங்களை கர்த்தர் நம்ம இந்த உலக பிரகாரமாக வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் அனுமதி தந்திருக்கலாம். ஆனால் அந்த மத்தியில் அவர் விரும்புகிற காரியம் என்ன? எனக்காக ஒரு ஊழியம் செய்வாயா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஜெபிக்கிற மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெப ஊழியமாக இருக்கலாம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை விசாரித்து அவருடைய குறைகளை அவளுக்கு உதவி செய்கிற, உணவு சமைத்து செய்கிற ஒரு வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அப்படி ஊழியம் செய்கிறவர் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கர்த்தர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அவரே வந்து கனப்படுத்தி விடுவார். யாருமே அதற்கு உங்களுக்கு வந்து சிபாரிசு செய்ய வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கு தெரியும், உடைய எல்லா அந்தரங்கங்களும் அவருக்கு தெரியும். நீங்க அவருக்கு செய்கிற ஊழியங்கள் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, சிலர் வெளியிலே சென்று தங்களை நீதிமான்களாக காண்பித்துக் கொள்வதற்காக தங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். ஆனால் தங்கள் பிரயாசங்களை அடைந்து முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்தில் பாருங்க, ரகசியமா அந்தரங்கத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அந்தரங்கத்தில் வேலை செய்கிறவர்கள், அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவளை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்றுதான் வேதம் கற்றுத் தருகிறது. ஒருவேளை உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீங்கள் இன்றைக்கு கனத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீ கர்த்தருக்காக செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ அவருக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும், அவருக்காக செய்கிற விண்ணப்பங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்து நிச்சயமாகவே பலனை தருவார். அவர் கனம் பண்ணுகிற தேவன், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனை தருகிற தேவன் அவர். இன்றைக்கு அவர் அதற்காகத்தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக ஏதாவது ஒரு சிறிய காரியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. என்னை கர்த்தர் ஊழியருக்கு அழைத்த பொழுது முதலாவதாக என்னை ஏதோ மேடையில் சிறு பிரசங்கம் செய்ய அழைக்கவில்லை, சண்டே ஸ்கூல் தான் எடுக்க கர்த்தர் சொன்னார். அதன் பின்பு சண்டே ஸ்கூல் எடுத்த பின்பு கர்த்தர் சொன்னார், கிராம ஊழியங்களுக்கு செல்லும்படி என்னை அனுப்பினார். ஊழியர்களை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு சில சபைகளை பேசுவதற்கு கர்த்தர் வழிகளை தந்தார். படிப்படியாக அவர் தம்முடைய வழிகளை காண்பித்து நடத்தி கொண்டே வருகிறார். அதுதான் தேவன் செய்கிற காரியம். 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகளே, எல்லாம் பந்தி விசாரணை செய்வதற்கு, எல்லாம் சோர் பண்ணுவதற்கு. அதில் உண்மையாக இருந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு ஸ்தேவானை கர்த்தர் அபிஷேகத்தை நடத்தினார். அவன் பேசின வார்த்தைகளுக்கு யாருமே எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒரு பிலிப்புவை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய பட்டணத்தையே கர்த்தரை திரும்பும்படியாக எல்லா மந்திரவாதிகளை கீழே கொண்டு வரும்படியாக அவரை கனப்படுத்தினார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அவருக்காக எதையாகிலும் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு நீங்களே யோசித்து பாருங்க, கர்த்தாவே நான் உமக்காக எதை செய்து கொண்டிருக்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று கேளுங்க. கேட்டு அதை செய்வதற்கு எதற்கு அழைக்கிறாரோ அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதன் மூலமாக நிச்சயமாக கனப்படுத்துவார். ரெயின்கார்ட் பாங்கே என்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரர், அவர் ஜெர்மனி தேசத்தில் பிறந்தவர். சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஆப்பிரிக்க கண்டத்துக்கு நான் அழைக்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உள்ளத்தில் பேசிவிட்டார். அதன் பின்பு ஒரு வேல்ஸ் தேசத்தில் சென்று ஒரு பைபிள் காலேஜில் சென்று படித்து முடித்து அவர் கடைசியாக படிப்பெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போக வேண்டும், ஜெர்மனி தேசத்துக்கு போக வேண்டும். போகிற சமயத்தில் அவர் பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் தான் பயணம் செய்து வர வேண்டும். வேல்ஸ் தேசத்தில் இருந்து ஜெர்மனிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இங்கிலாந்து தேசத்துக்கு வர வேண்டும். அங்கே வந்து
ட்ரெயின் மூலமாக வந்து அந்த பின் அங்கேருந்து வேறு ட்ரெயின் எடுத்து தான் ஜெர்மனிக்கு போக வேண்டும் அந்த நாட்களிலே. அப்படியா டிக்கெட்லாம் வாங்கி கொண்டு வந்தார். வந்த பொழுது சரி நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கொள்ளலாம், லண்டன் பார்க்கவே இல்லை அல்லவா, ஆகையினால் வேல்ஸில் வந்து லண்டனில் வந்து ஊர் சுற்றி பார்த்து விட்டு அன்றைக்கு மாலையிலே ஜெர்மனி போகலாம் என்று தீர்மானித்து கொண்டார். ஆனால் கையில் பணம் கிடையாது டூர்லாம் ஆர்கனைஸ் டூர்லாம் போவதற்கு. அப்போ யாரோ சொன்னாங்க அவரை பார்த்து, ஒரு டிக்கெட்டுக்கு £50 தான் விலை, அது கொடுத்து வாங்கினா போதும், லண்டனில் எந்த பஸ்லையும் ஏறி எங்கேயும் இறங்கி கொள்ளலாம், நாள் முழுவதும் போகலாம், எத்தனை பஸ்லையும் போகலாம் என்று சொன்ன உடனே அவர் டிக்கெட்டை வாங்கி கொண்டார் ஒரு நாள் முழுவதும் பஸ்ஸில் போவதற்காக. ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காருவார், அடுத்த மூலைக்கு போவார், அங்கேருந்து வேறே பஸ்ஸுக்கு போவார், எங்கே போகிறே தெரியும், எங்கேயோ போட்டு அது போகிற இடத்துலாம் போகிறோன்னு சொல்லி எப்படி லண்டன் மாநகரை பார்ப்பதற்காக பார்த்து கொண்டே வந்தார். திடீர்னு மதியம் அவருக்கு தோன்றிய சரி இறங்கி நடக்கலாம், நடந்து ஊர் எப்படி என்று பார்க்கலாம் சொல்லி இறங்கி நடந்து போகும் பொழுது ஒரு எல்லாரும் வசிக்கிற ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளாக வந்து விட்டார். அங்கே பார்த்தா ஒரு நல்ல ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் என்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. நம்ம ஊர்லாம் போடுற மாதிரி நேம் போர்டு போட்டிருந்தது அந்த வீட்டு முன்னால். ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் என்று பார்த்தோன்னா இவருக்கு உடனடியாக ஞாபகம் வந்து, இவர் தான் பெரிய ஊழியக்காரர் ஆயிற்றே, இவர் தான் முதலாக அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியத்தை இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு வந்தவராயிற்றே, நான் கல்வியில் படித்திருக்கிறேனே, இப்போ இவர் தான் அங்கே இருக்கிறாரா என்று ஒரு பெரிய ஆச்சரியம். சரி இவர் போய் பார்க்கலாம். அப்போ ஒரு உள்ளத்தில் கேள்விகள் வருது. ஜார்ஜ்னா எல்லாருக்கும் அதே பேர் எத்தனை பேர் இருப்பாங்களே, ஜெஃப்ரிஸ்லாம் ஒரு சாதாரணமான பெயர் ஆயிற்றே, இந்த ஜார்ஜ் எப்போ இறந்து போயிருப்பார், இப்போ போய் தேடுறது எல்லாம் மனதில் பல கேள்விகள் வந்தாலும் சரி சும்மா தட்டி பார்க்கலாம் கதவை என்று சொல்லி போய் கதவை தட்டினாராம். தட்டினாலும் ஒரு மிகவும் குண்டான பருமனாக இருந்த ஒரு அம்மா கதவு திறந்தாங்க. வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணி கதத்தில் கேட்டால், இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் போட்டுக்குதே, இங்கிலாந்து தேசத்திலே அற்புத அடையாளங்களை ஊழியத்தை செய்தாரே, அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் வீடு தானா இது என்று கேட்ட உடனே அந்த அம்மா ஆமா என்று சொன்னாங்களாம். அவருக்கு ஆச்சரியம். சரி நான் அவரை பார்க்கலாமா என்று கேட்ட உடனே இல்லை உள்ளெலாம் வரக்கூடாது போயிடு என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். ஆனால் அவங்க சொல்கிற அதே சமயத்தில் உள்ளே ஒரு சட்டம் வந்தது, அவன் உள்ளே வரட்டும் என்று சொல்லி. அவர் ஜார்ஜ் ஜெஃப்ரிஸே உள்ளே இருந்து பேசினா உள்ளே வர சொல்லி. இவர் உள்ளே போனால் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் வயதானவராக இருந்தார். ஒரு வார்த்தை கூட இவரில் பேசவில்லை, இவர் தான் சென்று பேசிக்கொண்டே இருந்தார். அவர் மிகவும் வாலிபராக சொன்ன, இப்போ தான் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிருக்கிறேன், கிராஜுவேட் ஆகிட்டேன், என்னை வந்து தென்னாப்பிரிக்காவில் ஊழியத்துக்கு அழைப்பு எனக்கு கற்று கொடுத்துருக்கிறார், நீங்கள் உங்கள் பேரை பார்த்து சந்தோஷம் ரொம்ப என்று தன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார், விளக்கி கொண்டிருக்கிறார். ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் ஒன்றுமே சொல்லலையாம். அவருடைய கையை பிடித்து இழுத்து தரையில முழங்கால் பட்டியிட்டார். அடுத்த அரை மணி நேரம் அவருக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரை ஆசீர்வதித்து ஜெபித்தார். இவருக்கு பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. தேவனோட அபிஷேகத்தை வல்லமையால் நிரப்பப்பட்டார். அரை மணி நேரம் முடிந்தவுடன் எழும்பி அதுக்கு புரியாத விதமாக எப்படியே வெளியே வந்து சேர்ந்தார். மாலையிலே ட்ரெயினை பிடித்து ஜெர்மனி தேசத்துக்கு போனார். ஜெர்மனியிலே ஒரு வரவேற்பதற்காக எங்கள் அப்பா ட்ரெயின் ஸ்டேஷனில் காத்திருந்தாங்க. அங்கே அவர் பார்த்து முதல்ல சொன்ன காரியம் தான், எனக்கு விஷயம் தெரியுமா, ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் இறந்து போயிட்டாராம் என்று சொன்னாங்களாம். இவருக்கு தூக்கி வரப்படுறது. இப்போ தான் பார்த்து வந்தேன், அவர் ரெண்டு காலையில் தான் பார்த்தேன், அவர் எப்படி இறந்துப்பார், நேற்று தான் பார்த்து இன்றைக்கு இரவு முழுவதும் அந்த ட்ரெயினில் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே சொன்ன, இல்லை அவர் நேற்று இரவில் அவர் காலமாகி விட்டார் என்று செய்தி வந்திருக்குன்னு சொல்லி அவங்க ஊழியத்தில் இருந்தபடினாலே அவங்க சொன்னாங்களாம். அப்போ அவருக்கு புரிந்தது அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் வேலையில் இருந்த அழைப்பை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி. ஆனால் அவருக்கு இன்னும் அற்புதங்களை செய்கிற வரங்கள்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் ஏதோ சாதாரணமாக ஊழியங்களை செய்து கொண்டே வந்தார். எல்லா இடத்துக்கும் பிரசங்கத்துக்கு போய்கிட்டார், மக்கள் வருகிறது இல்லை, ஏதோ சிலர் வருவார்கள், அப்படி தான் இருந்தது. அப்போ அவருக்கு அந்த ஊரில் வந்திருந்த ஒரு பிரபலமான ஒரு தெய்வ ஊழியக்காரரை குறித்து அவர் கேள்விப்பட்டார். அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர் ஆயிற்றாமே, அவர் வந்து அவர் ஜெபித்தால் போதும் எல்லாருக்கும் அற்புதம் நடந்துடும், இப்போ எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவரை வந்து மீட்டிங் வந்து பிரசங்கம் பண்ண வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் சரி 2 நாட்கள் வருகிறேன் என்று சொன்ன உடனே பெரிய சந்தோஷம். 2 நாட்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து பெரிய அளவில் அதற்கென்று இன்னும் விளம்பரங்கள்லாம் செய்து அநேக ஜனங்கள் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்காரர் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த தெய்வ ஊழியக்காரர் வந்தார். எல்லாம் ஆராதனை முடிந்து ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். வந்து ஜெரேன் கார்ட் பேங்கை கூப்பிட்டு ஆராதனை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொன்னார். ஏன்னா யாருக்கும் ஜோம் பண்ணலையே, எப்படி க்ளோஸ் பண்ணுறது கண்டு, இல்லை அவ்வளோதான் நீ க்ளோஸ் பண்ணு என்று சொல்லிட்டாரா. இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி நான் க்ளோஸ் பண்ணுறேன், நாளைக்காவது நீங்கள் ஜெபிக்கணும் எல்லாருக்கும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி நாளைக்கு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டார். இவரும் மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டார். அடுத்த நாள் காலையில் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அந்த பிரசங்கியார் பெரிய நல்ல ஒரு சஃபாரிக்கு போகிற மாதிரி, சஃபாரி சூட் சொல்லலை தான், சஃபாரி அந்த விலங்குகள்லாம் பார்க்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் போகிறது, அந்த டூர் போகிறது, சஃபாரிக்கு போகிற மாதிரி நல்ல வேட்டைக்கார ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு சஃபாரிக்கு போகிறார். அவர் காலையில் சாயங்காலம் மீட்டிங் இருக்குது. இப்போ அவர் போய் வெதர் எப்படி இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னா, இல்லை வேறு நான் இன்னைக்கு பிரசங்கத்தை நான் பண்ண போகிறதில்ல, கற்று சொல்லிட்டு போக சொல்லிட்டாரு, நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன சொல்கிறான் இவர், என்ன அது நான் 1-2 நாள் கூப்பிட்டுருக்கேன், யார் மக்களாக வருவாங்களே, நான் என்ன சொல்லுவதுன்னு பெரிய தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன செய்வதே தெரியல. இப்போ மாலையில் அவர் போயிட்டார். 2வது நாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணாத போயிட்டார். அங்கே நிறைய பேர் மக்கள் வந்துட்டாங்க. ஒரு போனோடனே அவங்க டீம்லாம் கூப்பிட்டு சொன்னோடனே அவங்களாம் கேட்குற, என்ன
மீட்டிங் ஆரம்பிக்குது, அவர் காணலையே, நம்ம புத்தகம் பட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாராம், உங்களுக்கு பேட் நியூஸ் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது சொல்கிறேன். முதல்ல பேட் நியூஸ், அவருக்கு இல்லை போயிட்டாரு. குட் நியூஸ், நான் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு சொன்னாராம். இவங்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன பண்ண போகிறீங்க, எல்லாம் அற்புதத்துக்காக வந்திருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அன்றைக்கு மாலையில் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே வசனத்தை 10 நிமிஷம் தான் பிரசங்கித்தார். அதற்குள்ளாக ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திடீர்னு ஒருவர் எழுந்து நான் சுகமான என்று சொல்லுகிறார், மறுபடியும் ஒருவர் எழுந்து நான் சுகமான என்று சொல்லி, இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் சுகத்துக்காக ஜெபமே பண்ணலையே, நான் ஏதோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏன் அற்புதம் நடக்குது சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு ஆறாவது முடிந்து ஆயிரக்கணக்கான தொடப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக வெளியிலிருந்து ஜனங்கள்லாம் போகும் பொழுது கர்த்தருடைய உள்ளத்தில் ஞாபகப்படுத்தினார், நான் உன்னை இந்த ஊழியத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த ஊழியக்காரரை அனுப்பிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு மனத்தாழ்மை. என்னை விட தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோட வல்லமை உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன். அந்த தாழ்மையை நற்பணிப்பு அதை பார்க்க அவை உயர்த்தினார், கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். ஒருவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தால் கர்த்தரை கனம் பண்ணுவார். யார் கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை அவர் கனம் பண்ணுவார். யார் மனத்தாழ்மையோடு இருக்கிறார்களோ அவளை கனம் பண்ணுவார். யார் அவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவளை கனம் பண்ணுவார். நம்மளை எழுந்து ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் என்னுடைய சமூகத்தில் எல்லாம் எழுந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். அவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, கர்த்தாவே உங்களுடைய வஸ்திரத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னீங்கப்பா நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி. கத்தை எதற்கான கனப்படுத்துகிறார் தெரியுமா? கத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை கத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீ எனக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். நீ எனக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். Dearly beloved, you are precious in his sight, and that is why he is honoring you. Not because of anything else, not because you are great, not because you are so well educated, not because you are filled with so much of righteousness, but you are precious in his sight, and that is the reason he says I want to honor you. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது முதலாவதாக அவருக்கு கனம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு மூலமாக கர்த்தர் காரியத்தை சொன்னார். இந்த ஜனங்கள்லாம் வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து என் ஜனங்களை போல் இருக்கிறாங்க, தன்னுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது ஏசாயா என்று கர்த்தர் சொன்னார். இதே வந்திருக்கிற நாம் நம்ம யோசித்து பார்க்கலாம், என்னோட இருதயம் எங்கே இருக்கிறது? நம்ம வார்த்தையினால அவரை கனம் பண்ணுகிறோமா? உண்மையாகவே இருதயத்திலிருந்து அவரை கனம் பண்ணுகிறோமா? முதலாவது நன்றி செலுத்து. கர்த்தாவே நான் உமக்கு அருமையானவன், நான் உமக்கு அருமையானவள், அதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்த்து கேளுங்க, கர்த்தாவுடைய இருதயம் உனக்கு நேராக இருக்கட்டும்ப்பா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கட்டும். வாயின் வார்த்தைகள் அல்ல, என்னுடைய இருதயம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். இன்றைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியாக என்னை கனம் பண்ணுவீர்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு கர்த்தாவே அதுக்குரிய எல்லா நிபந்தனைகளுக்கும் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை இன்று முதற்கொண்டு கர்த்தாவே நான் நீதியாய்த்தான் நடந்து கொள்ளுவேன். என்னுடைய இருதயத்தை நீதியாய் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். இன்று முதற்கொண்டு கர்த்தா நான் உண்மை கனம் பண்ணுகிற ஜாக்கிரதையாக இருப்பேன். அதில் நான் தவறுவதே இல்லை. இன்று முதற்கொண்டு நான் மன தாழ்மையை தரித்துக் கொள்ளுவேன். இயேசுவை போல மனத்தாழ்மையாக இருப்பேன். இன்று முதற்கொண்டு நீ என்ன செய்ய சொல்லுகிறீரோ அந்த ஊழியத்தை நான் செய்வேன். அப்படி சொல்லுகிறவர்கள் இப்போ அவரை பார்த்து நீங்க ஜெபியுங்க. நீங்க இப்போ பார்த்து ஜெபியுங்க. கர்த்தா நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் கைகளை உயர்த்தி இங்கே ஜெபியுங்க. நான் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா என்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ண விரும்புகிறவர் தகப்பனே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை எங்களோடு கூட தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பாக இராதபடிக்கு ராஜா, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா நிபந்தனைகளுக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. இன்றைக்கு கர்த்தாவே உண்மையான மனதோடு கர்த்தாவே இருதயத்திலே கர்த்தரோடு கூட வந்து கர்த்தாவே இந்த ஜெபத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த முதற்கொண்டு கர்த்தாவே கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் வாழ வளர எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவை கனம் பண்ண எப்பொழுதும் கர்த்தாவே மிகவும் கவனமா ஜாக்கிரதையாக இருக்கிற கிருபை எல்லாருக்கும் நீ தருவீராக. தேவாதி தேவனே அப்பா கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையை நடந்து கொள்ளுகிற கிருபை எல்லாருக்கும் நீ தருவீராக. நீ என்ன ஊழியத்தை செய்ய அழைக்கிறீரோ அதை செய்து கொள்வதற்கு அவருக்கு நீ கிருபை தருவீராக ராஜா. அதற்காக உண்மையாக அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தின் ஆசீர்வாத கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொடு
கொள்வதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் கொண்டு கர்த்தாவே தேவனாலே மாத்திரம் வருகிற கனத்தை அவள் பெற்றுக் கொள்வார்களாக. உலகம் கொடுக்கிற கனத்தை அல்ல தகப்பனே, தேவாதி தேவன் கொடுக்கிற பரலோக கனத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இன்று முதல் கொண்டு கர்த்தருடைய வாக்கிய வித்தியாசமாக இருப்பதாக. கையிட்டு சில வேலைகளில் கனம் உண்டாவதாக. குடும்பத்தின் மத்தியில் யாபேசை போல கனம் பெற்றவர்களாய் மாற்றுவீராக. அந்த தலைமுறைகளில் ஆபிரகாமை போல அப்பா பெருமை பெற்ற ஒரு பெயரை அவளுக்கு நீ தருவீராக. நீர் இதை செய்கிறவர் தகப்பனே. ஆகவேதான் நாங்கள் மன தைரியத்தோடு கேட்கிறோம். இதை வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆகவே நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம் ராஜா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பதில் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த தேவ அபிஷேகம் எல்லாரையும் நடத்தும்படியாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் மாத்திரம் உதவி செய்வீராக ராஜா. தேவாதி தேவ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உமக்கு நல்ல கரங்களை ஊற்றி நன்றி செலுத்துங்க. ஒரு 30 செகண்ட் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தாவே இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ராஜா. இந்த வசனத்தின் நிபந்தனைக்கு கர்த்தாவே நான் கீழ்ப்படி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறதுனாலே இன்று முதல் கொண்டு இந்த வசனம் வாக்களை பலிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வசனத்தின் அப்பா ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தரை பிடித்து நடத்துவீராக. இன்று முதல் கூட ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையில கனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.